அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எங்களை பூரணப்படுத்துகிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 15வது வசனம். பிடித்த அமஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெகிதோவையும் கேசேரையும் கட்டினான். தனக்கு கீழே அடிமையா ஆட்களை வைத்து கொண்டு சாலமோன் கர்த்தருடைய ஆலயம், அரண்மனை, தனக்கு அரண்மனை, அப்புறம் ஒரு சில பட்டணங்களை கட்டுறான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், அந்த கேசேரை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கட்டினா அப்படின்னா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தார். அந்த கேசேர் பட்டணம் பார்வோனால சாலமோனுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம். ஆனா ஆண்டவர் புறஜாதியினரை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க சாலமோன் எகிப்து ராஜாவாகிய பார்வோனோட மகளை திருமணம் செய்தான். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இப்ப அவன் சீதனமா கொடுத்தது அந்த கேசேர் அந்த பட்டணத்தை கட்டுறான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ் பெத்தோரோனையும் பாலாத்தையும் வனாந்தர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கிற சகல பட்டணங்களையும், ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். எது எது தனக்கு இஷ்டமானதோ அதெல்லாம் கட்டுறான். ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு பட்டணம், ரதம் வைக்கிறதுக்கு பட்டணம், குதிரை வீரர்கள் இருக்கிறதுக்கு ஒரு பட்டணம், இப்படி அரசாண்ட தேசம் எல்லா இடத்துலயும். ஏன்னா அவனுக்கு போற இடம் எல்லாம் வெற்றி, சமாதானம், செல்வம் ஆண்டவர் அவனுக்கு அளவிட முடியாத செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருந்தாரு. தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யறான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், ஏவியர், எபூசியரான சகல ஜனத்திலும் இந்த கூட்ட மக்களுக்கு சொல்லியிருக்கு. எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் துரத்தணும்னு சொன்னார். அந்த தேசத்தெல்லாம் நீ சுதந்திரிக்கணும். உபாகமம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இஸ்ரவேல் மக்களால கொஞ்சம் பேரை துரத்த முடியல. இந்த ஜாதி மக்கள்ல அவங்க புறஜாதியினர், அவங்க துரத்த முடியாத சகல ஜனங்களையும், அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டார். இந்த புறஜாதி மக்களை துரத்த முடியாம இருந்த மக்களை சாலமோன் அடிமைகளா தனக்கு வேலை செய்யும்படியா வைத்து கொண்டார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அவங்கள ஒருத்தரையும் அடிமையாக்கல. புறஜாதியினரை வேலை செய்யும்படி அடிமையாக்கினான்.
அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் என்ன வேலை செஞ்சாங்கன்னா, அவங்கள யுத்தத்துக்கும் பணிவிடை செய்யறதுக்கும் ஆளுகை செய்யக்கூடிய பிரபுவாகவும் சேர்வைக்காரர் ரத வீரர் குதிரை வீரர்கள் நல்ல நல்ல பதவிகள்ல அவங்கள உட்கார வச்சான். ஆனா அடிமையாக்கல. 450 பேர் 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதுக்கு தலைமையான விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். வேலை செய்யறவங்கள கண்காணிக்கிறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு தலைவர்கள் வச்சிருந்தா. எல்லாம் அவனோட ஆட்சியில ரொம்ப டிசிப்ளினா எல்லாத்துக்கும் சரியான ஆட்களை போட்டு 550 பேர் விசாரணைக்காரர்களா இருந்தாங்க. இல்லைன்னா ஒழுங்கா வேலை நடக்காது. ஆபீசர்ஸ போட்டு பாத்துக்கிறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு வச்சிருந்தான். ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவனா சாலமோன் ராஜா இருந்தார். பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்தில் இருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடி வந்தான். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் அரண்மனை கட்டும்போது பார்வோன் குமாரத்திக்கும் தனியா ஒரு மாளிகை கட்டினா. அந்த மாளிகையில அவ குடியிருந்த போது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். வருஷத்துக்கு 3 தடவை பலி செலுத்தினா, தூபம் காட்டி வந்தான். கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான். கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை பணிந்து கொண்டான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கேபேரில் கப்பல்களை சேவித்தான். ஏதோம் தேசம் ஏசா உடைய தேசம், ஏசாவோட சந்ததிக்கு குடியிருந்த தேசம். அந்த தேசத்துல சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல ஏசியோன் கேபேர்ன்ற இடத்துல நிறைய கப்பல்களை செய்தான் சாலமோன். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன் வேலைக்காரர்களே. தீரு தேசத்தோட ராஜா தான் ஈராம். அவன் புறஜாதி ராஜா. ஆனா அவங்க கப்பல்ல கடல்ல நல்லா தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்கள் அவனுக்கு இருந்தாங்க, வேலைக்காரர்களா இருந்தாங்க. அந்த வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு கூட அனுப்பினான். ஏன்னா ஈராமும் சாலமோனும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. ஒரு காலத்துல தாவீதோட சிநேகிதனா இருந்தான் ஈராம். அதுக்கப்புறம் சாலமோனுக்கு வேண்டிய மரங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தத முந்தின பகுதியில நம்ம தியானிச்சோம். இப்ப கப்பல் ஆட்களை அனுப்பி வைக்கிறான். சாலமோன் வேலையாட்களோடு சேர்த்து அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு நல்ல கடல்ல நல்ல பயிற்சி இருந்தது. அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த கப்பல்ல கப்பல் செய்து அந்த கப்பல்ல ஒப்பீருக்கு போய் அங்கிருந்து 420 தாலந்து பொன்னை சாலமோனுக்கு கொண்டு வந்தார்கள். 420 தாலந்து அப்படின்றது, ஒரு தாலந்துன்றது 34 கிலோ. அப்ப மொத்தம் 14,280 கிலோ தங்கத்தை சாலமோன் இடத்துல கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாலமோன்
அரண்மனையை கட்டுனா, ஆலயத்தை கட்டுனா, அதோட ஒரு சில பட்டணங்களை கட்டுனா. கேசியர் அவனுக்கு சீதனமா கொடுக்கப்பட்ட பட்டணம், அது கானானியருடைய பட்டணம். அந்த பட்டணத்தை கட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தனக்கு இஷ்டமானதெல்லாம் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல வாசித்தோம். அப்புறம் ஆண்டவர் துரத்த சொன்ன 7 புறஜாதி தேச இன மக்களை துரத்த முடியாம இருந்த இஸ்ரவேல் மக்களால இந்த துரத்த முடியாம ஒரு சில ஜனங்கள் இருந்தாங்க. அவங்கள தனக்கு அடிமைகளா வைத்து கொண்டான் வேலை செய்யறதுக்கு. ஆனா இஸ்ரவேல் மக்களை ஒருத்தரை கூட அவன் அடிமையா வைக்கல. அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கொடுத்தான். பிரபுக்களா இருந்தாங்க, குதிரை வீரரா இருந்தாங்க, ரத வீரரா இருந்தாங்க. 550 பேர் வேலையாட்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு வைத்து எல்லாம் கரெக்டா செயல்படும்படியா பார்த்து கொண்டா. பார்வோனோட குமாரத்திக்கு சாலமோன் கட்டின மாளிகையில அவ குடியிருந்தா. சாலமோன் ஆலயத்துல வருஷத்துக்கு 3 தடவை சர்வாங்க தகன பலி, சமாதான பலிலாம் செலுத்தி கத்தரை பணிந்து வந்தா. சாலமோன் எசியோன் கேபேர் என்ற இடத்துல கப்பல்களை கட்டுனா. அதுக்கு ஈராம் தன்னுடைய வேலை ஆட்களை அனுப்பி அவங்க கடல் யாத்திரையில நல்லா பழகினவங்க. அவங்கள அனுப்பி சாலமோனோட வேலைக்காரர்களோடு கூட அனுப்புனா. அவங்க எல்லாம் போய் ஒப்பீர்ல போய் 420 தங்கத்தை சாலமோனுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்ப காலகட்டங்கள்ல சாலமோன் எல்லாவற்றிலும் உமக்கு ஆண்டவரே உகந்தவனாய் வாழ்ந்ததை நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய், உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கவனமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க எந்த ஒரு வழி விலகலும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. எங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்துங்க. உம்மோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படட்டும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. காட் பிளஸ் யூ.